விவாகத்துக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். யாவரும் எழுந்து நின்று நாம் ஜெபித்து இந்த திருமண ஆராதனையை ஆரம்பிக்கிறோம். நம்ம மத்திய பாஸ்டர் ஜான் பாபு அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஜெபம். சர்வ வல்லமையில் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்தவரே, இந்த மாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவுள் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கின ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து நல்லது நல்லது என்று கண்டார். ஆனால் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று ஆண்டவர் கண்டு ஏற்ற துணையை அவர் உண்டாக்கினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் தமது முதலாவது அற்புதத்தை திருமணத்தில் ஆண்டவர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஆண்டவரை இப்பொழுதும் நடக்கிற இந்த திருமண வைபவத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இங்கு அநேகர் வந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கிறோம். எங்களை படைத்த ஆண்டவர், எங்களை சிருஷ்டித்த ஆண்டவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர், நீங்க வந்து இந்த திருமண வைபவத்தை நடத்தி தரும்படிக்கு உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளிலும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய கிருபையும் அளவில்லாமல் காணப்படட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். அப்படியே நின்று கொண்டிருப்போம். கையிலே கொடுக்கப்பட்டுள்ள பாட்டுத்தாளின் முதல் பாடல் ஏதேனில் ஆதிமனம் என்ற பாடலை பாடும்போது மணமகளை மெதுவாக மேடைக்கு அழைத்து வரும்படி அன்பாக கேட்கிறோம். பாடல் ஆராதனை பாஸ்டர் வில்லியம், பாஸ்டர் ஜோசப் செய்கிறார். பாடலை பாடும் பொழுது மணமகளை நீங்கள் முன்பாக அழைத்து வரும்படி கேட்கிறோம். ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. மாலை கொடுத்த பிதாவே, இம்மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. இரு தன்மையும் சேர்த்த கன்னியின் மைந்தனே, இவர்கள் இரு கையும் இணைக்க வாருமே. உட்காருவோம். இப்போதும் பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை பாஸ்டர் குமார் அவர்கள் வந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 33 முடிய. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து மனைவிகளில் அன்பு கூற வேண்டும். தன்னில் தான் அன்பு கூறுகிறவன் தன் சொந்த அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான்.
நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். ஆமேன். ஆண்டவர் நாமம் இந்த மாலை நேரத்தில் இரு மனங்கள் இணையும் இந்த திருமணத்தில் மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பாட்டுத்தாள் இருக்கிற 5வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா. சேர்ந்து நம்ம பாடி ஆண்டவரை நாம் உயர்த்தலாம். ஆமென். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஆராதனை சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை ஆராதனை ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. மகத்துவமும் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. ஆராதனை சேர்ந்து சொல்வோமா? ஆராதனை ஆராதனை ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. இயேசுவே ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. எழுந்து பாடலாமா? முடியுமா? ஆராதனை. ஆமென். ஆராதனை. Glory to God. ஆராதனை ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. சத்தியமும் ஆமென். சத்தியமும்
சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை ஆமென். ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தீர். சொல்லலாமா? ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தீர். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் வீரர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் வீரர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆராதனை ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே.
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தமக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். நாங்கள் பார்க்கிறோம். இல்லற வாழ்க்கையில் இணைய போகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த குடும்பத்தை நீர் கட்டுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆண்டோடைய மகிமையான பிரசனம் நிறைந்த இந்த நேரத்தில் அருமையான மணமக்கள் கணேஷ் சிபானி இருவரும் இணைய இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக இவர்களுக்கு நல்ல ஆலோசனையும் கர்த்தருடைய வார்த்தையை தரும்படி இந்த திருச்சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ரெவரண்ட் மோகன் அவருடைய இளையகுமாரன் பாஸ்டர் பென் அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை தருவார்கள். பாஸ்டர் வரும்போது கைகளை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஆண்டவர் இந்த அருமையான குடும்பத்தை இன்றைக்கு இணைத்து இந்த ரெண்டு பேரையும் அவருடைய சித்தத்தின் தீர்மானத்தின்படி அவரே முன்னின்று இந்த அருமையான குடும்பங்களை அவர் இணைக்கிறார். ஆண்டவரை நோக்கி நம்ம சேர்ந்து பார்ப்போம். ஆண்டவர் இன்றைக்கும் இது ஆண்டவருடைய கரத்தினாலே வந்தது என்று முழுமையாக விசுவாசித்து ஆண்டவர் இதை பூர்ணமாக நடத்தி செல்வார் என்பதை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து இதை நம்ம செய்ய வேண்டும். தரணி அண்ணனுடைய குடும்பம் அநேக ஆண்டுகளாக நம்முடைய சபையோடு இருந்து நல்ல ஊழியங்களை செய்து இந்த இடத்துல வந்து அநேக ஆண்டுகள் ஜெபித்து அவங்க ஒரு ப்ரேயர் குரூப்பாக வந்து இந்த இடத்துல ஜெபித்து இந்த இடத்தை அவர்கள் ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு அநேக வருஷங்களாக அவர்கள் வந்து ஜெபித்திருக்கிறாங்க. அதை அங்கீகரித்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா எப்பொழுதும் பார்க்கும்போதெல்லாம் சிரித்து நல்லா என்னோட பேசி அவங்க ப்ரேயர் குரூப் முழுவதுமாக எங்களோட கூட இருந்து எப்பவும் பேசுவாங்க. ஆண்டவர் இந்த அருமையான இப்படிப்பட்ட ஜெபிக்கிற நல்ல குடும்பங்களை ஆண்டவர் எழுப்புவாராக, தூண்களாக நிறுத்துவாராக. அதற்குரிய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் மேலே எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். பெற்றோர்கள் ஊழியம் செய்யும்போது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு சாட்சி வேறு யாரும் இல்லை, நான் ஒரு பெரிய சாட்சி. ஆண்டவர் நேர்த்தியாக ஆச்சரியமாக நடத்துகிறத ஒவ்வொரு சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து போகும்போதும் ஊழியத்தின் காரணமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நேர் வழியில் நடத்துகிறத நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போவோம். கணேஷ் ஷெபானி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை இணைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேலே அவருடைய கரத்தை வைத்து உங்களை நடத்தும்படியாக அவரை நோக்கி நம்ம பார்ப்போமாக. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளின் அருமையும் இனிமையான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஒரு வீடு என்பது உண்மையாகவே தேவனால் கட்டப்பட வேண்டிய குடும்பமாகிய வீட்டை தேவனே கட்டக்கூடும். நம்முடைய முயற்சிகள் இருந்தாலும் தேவன் அதை வழி நடத்தும் போது தான் அந்த வீடு அழகாக நேர்த்தியாக வரும். இது தேவனுடைய ஞானத்தினாலே நம்ம நிரப்பப்பட வேண்டும். ஒரு விவேகம், அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம மேலே இருக்க வேண்டும். அவருடைய அறிவு, தேவனுடைய அறிவு, நாலேஜ், அதற்குரிய நாலேஜ் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் எப்படி வீட்டை கட்ட வேண்டுமோ அதன்படி நம்ம கட்டி எழுப்ப முடியும். முதலாவது, ஒரு வீடு என்றால் ஏதோ கற்களோ மண்ணை வைத்து நம்ம கட்டுவதல்ல. குடும்பமாகிய வீடு ரெண்டு பேரும் இணைந்து கட்டப்படுகிற ஒரு அருமையான ஒரு பேலஸாக அது இருக்கிறது. உங்களுடைய வீடு, கட்டப்படுகிற வீடு தேவனுடைய பிரசன்னத்தை ஏந்தி செல்கிற வீடாகவும் ஒரு ஜெபத்தின் வீடாகவும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அநேக முறை நம்ம திருமணம் என்பது ஏதோ ஒரு நாள் ஈவெண்ட் அல்ல. திருமணம் என்பது ஒரு லைஃப் டைம் ப்ராசஸ். அது மேரேஜ் இஸ் நாட் அ சிங்கிள் டே ஈவெண்ட், மேரேஜ் இஸ் அ லைஃப் டைம் ப்ராசஸ். நம்ம ஒரு வீடு என்பது ஒரு நாள் இந்த திருமணத்தை ஒரே நாளில்
எல்லாம் அழகாக இந்த மாதிரி நல்லா வடிவமைத்து நல்ல டெக்கரேஷன்ஸ்லாம் வைத்து இன்றைக்கு நம்ம எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். பிரகனேஷும் சரி ஷெபானியும் சரி, நீங்கள் 2 பேரும் யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனி திங் டுடே, பட் ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ட்ஸ் நீங்கள் பர்பஸ் பண்ணுகிற காரியங்கள், நீங்கள் நோக்கம் வைத்திருக்கிற காரியங்கள், முதலாவது தேவனுடைய பிரசன்னத்தை ஏந்தி செல்கிற ஒரு வீடாக உங்களுடைய வீடு மாற வேண்டும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேதேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு கூறப்பட்டது. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம், தேவனுடைய பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை ஏந்தி செல்கிற ஒரு வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் காணப்படும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டில் தங்கியிருக்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் ஏந்தி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தர அவர் காத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நம்ம தேடும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் தங்கி இருக்கும். அதே போல் நம்முடைய வீடு ஒரு ஜெபத்தின் வீடாக இருக்க வேண்டும். ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், a house that will carry the presence of God. நீங்கள் நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவருடைய காதுகள் அவருடைய கண்கள் ஜெபிக்கிற இடத்திற்கு திறந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறது. His ears are open, his eyes are open towards a house that is kept in prayer. நீங்கள் ஜெபிக்கிற வேலைகள் எல்லாவற்றிலையும் உங்களுக்கு ஆண்டவருடைய செவியும் ஆண்டவருடைய கண்களும் அந்த வீட்டில் தங்கி இருக்கும். உங்களுடைய வீடு ஒரு நல்ல ஜெப வீடாக அழைக்கப்பட வேண்டும். உங்களுடைய வீடு தேவனுடைய பிரசன்னத்தை ஏந்தி செல்கிற வீடாக உங்களுடைய வீடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது அந்த வீடு தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தினால மூடப்படும். தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கியிருக்கும். 2வது காரியம், உங்களுடைய வீடு சமாதானத்தின் வீடாக இருக்க வேண்டும். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். My people will live in peaceful dwelling places. ஒரு சமாதானத்தின் வீடு, நம்முடைய வீடு எப்பொழுதும் காணப்பட வேண்டும். சமாதானத்தின் வீடாய் காணப்பட வேண்டும். 1 மாதத்து வரைக்கும் நீங்கள் 2 பேரும் எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்டிற்கும் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, நல்லா சாப்பாடு போடுவாங்க, நல்லா எல்லாரும் நல்ல காரியங்கள். இன்றைக்கி வந்தாங்கன்னா உங்களை பார்த்து எல்லாரும் நல்ல கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், எல்லாருமே உங்களை பார்த்து சிரிப்பாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் 1 மாதம் கழித்து நமக்கு நம்முடைய ரியல் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுடைய வீடு எப்பொழுதும் ஒரு சமாதானத்தின் வீடாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் மேன்மையாக கருதி, ஒருவருக்கொருவர் நல்ல வார்த்தைகளை பேசி, ஒருவருக்கொருவர் நன்மையான காரியங்களை நீங்கள் செய்து, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்பதாக கிஃப்ட்ஸு கொடுத்ததோட கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மையாக கிஃப்ட்ஸு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். நல்ல நீங்கள் இப்போவே பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படின்னா ஒருவருக்கொருவர் நல்ல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஒருவருக்கொருவர் மேன்மையாக கருதி நல்ல காரியங்களை ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டும். ஆண்டவர் ஒரு சமாதானத்தின் வீட்டை உங்களுடைய வீட்டின் மேலே சமாதானத்தை வைத்து காத்து வழி நடத்த வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகள் கழித்தோம் சமாதானத்தை காத்துக்கொள்வர்களாக நம்ம இருக்க வேண்டும். நல்ல காரியங்களை, தவறான காரியங்களை யோசிப்பதோ, தவறான காரியங்களை சிந்திப்பதோ, தவறான காரியங்களுக்கு இடம் கொடுப்பதோ, மற்ற ஆட்களை பற்றி தவறாக பேசுவதோ, ஒருவருக்கொருவர் மேன்மையான காரியங்களை பேசி நன்மையான காரியங்களை நம்ம செய்யும்போது அது ஒரு சமாதானத்தின் வீடாக மாறும். பிரச்சனைகள் இல்லாத வீடே கிடையாது. இங்கே எல்லாருமே உட்காந்துருக்குறோம், எல்லாரும் திருமணம் பண்ணவங்க எல்லாருக்குமே பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறான காரியங்களை பேச தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஏதாவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவதற்கு எதையாவது ஒரு காரியம் நடைபெற தான் செய்யும். ஆனால் நம்முடைய இருதயத்தில் அதை எப்படி கொண்டு வருகிறோம், நம்முடைய மனதில் அதை எப்படி எடுத்துக்கொண்டு அதை எதிர்மறையாக நம்ம யோசித்து நம்ம அதை செயல்படுகிறோமா, இல்லாட்டி உண்மையாகவே அதை உதறி விட்டு மேன்மையான காரியங்கள், திங்க் ஹை ஆஃப் ஈச் அதர்,
மேன்மையான காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக செய்கிற உடன்படிக்கை என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படியாக ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் தங்கியிருக்கிற குடியிருக்கிற வீடு சமாதானத்தின் வீடாக அது இருக்க வேண்டும். மத்தேயு 10:13 பார்க்கும்போது let your peace rest on it. அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது. அந்த இடத்துல சமாதானம் தங்கியிருக்க வேண்டும் என்றால் அந்த வீடு பாத்திரமுள்ள ஒரு வீடாக இருக்க வேண்டும். சமாதானம் எப்போ தங்கி இருக்கும் என்றால் அந்த வீடு நல்ல பாத்திரம். worthy house will retain the peace of God. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல இருதயத்தில் நல்ல சுத்தமுள்ளவர்களாக மேன்மையாக பேசுகிறவர்களாக அடுத்த ஆட்களை பற்றி தவறான காரியங்கள் பேசாதபடி சுத்தமுள்ளவர்களாக நம்ம இருக்கும்போது ஆண்டவருடைய சமாதானம் அந்த வீட்டில் தங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது காரியம் நாம் சொல்ல வேண்டியது, நான் எல்லாத்தையும் பின்னு பேசிட்டு வரேன். முதலாவது ஹவுஸ் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் காட், ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் அண்ட் ஹவுஸ் ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ரெண்டாவது காரியம் ஹவுஸ் ஆஃப் பீஸ். மூன்றாவது காரியம் ஹவுஸ் ஆஃப் ப்ரைஸ், நல்லா துதிக்கிற ஒரு வீடாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் நல்லா எப்பொழுதும் சேர்ந்து நல்லா துதிக்கிற சத்தம் உங்கள் வீட்டில் இருந்து எழும்பும் போது ஆண்டவர் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அதை தகர்க்க ஆண்டவரால் முடியும். எரிகோ கோட்டைகள் விழும், தடைகள் முறியடிக்கப்படும். எந்த விதமான தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க பாட ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல வீடாக நீங்கள் மாறும்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் உங்களுடைய வீடு ஒரு துதியின் கோட்டையாக அது எழும்புகிறதாக இருக்கும். ஆண்டவர் எப்பொழுதும் அந்த இடத்துல துதிக்கப்படுகிறவராக இருப்பார். சங்கீதம் 84:4 பார்க்கும் போது உம்முடைய வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டு இருக்கும்போது அவர் தங்கி இருக்கிற ஒரு வாசஸ்தலமாக பாக்கியமுள்ள ஒரு வீட்டாக ஆண்டவர் அதை மாற்றி கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் தங்கி இருக்கிற வீடு நல்ல சமாதானத்தின் வீடு. ஆண்டவர் தங்கி இருக்கிற வீடு எப்பொழுதும் துதி எழும்புகிற வீடாக, ஆண்டவருக்கு எதிராக வருகிற உங்கள் வீட்டிற்கு எதிராக வருகிற எந்த விதமான காரியங்களையும் நீங்கள் தகர்த்து எறிய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஐந்தாவது காரியம், நீங்கள் உங்களுடைய வீடு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வீடாக, ஹவுஸ் தட் இஸ் ப்ரொடெக்டட். தவறான நபர்களையோ தவறான காரியங்களையோ வீட்டிற்குள்ளே கொண்டு வராதபடி, சாத்தான் கொண்டு வருகிற எந்த விதமான எதிர்மறையான காரியங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வராதபடி ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை உங்கள் வீட்டிற்கு சுற்றிலும் வைக்க விரும்புகிறார். யோபின் வீட்டில் ஆண்டவருடைய பாதுகாப்பு அங்கே தங்கியிருந்தது. யோபின் வீட்டில் ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற பாதுகாப்பை நீர் வைத்து கொள்வீராகன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து அவன் எப்பொழுதும் சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறவனாக, பலி செலுத்துகிறவனாக யோபு இருந்தான். அதே போல் உங்களுடைய வீடும் பாதுகாக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்க வேண்டும். தவறான நபர்களுக்கோ தவறான காரியங்களுக்கோ சாத்தானுக்கோ இடம் கொடுக்கிற எந்த காரியம் உங்களுடைய வீட்டில் வராதபடி ஆண்டவர் அந்த வீட்டை பாதுகாக்கிறவராக இருக்கும்படியாக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதம் 127 1 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வெறுதானா, கர்த்தர் நகரத்தை காவாராகில். ஆண்டவர் உங்களை காக்கிற தேவனாக, ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக, உங்கள் ரெண்டு பேரும் நல்லா பாதுகாக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, ஒரு அருமையான குடும்பமாக ஆண்டவர் வணைந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கியிருப்பதாக, ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே எப்பொழுதும் இருப்பதாக. ஆறாவது காரியம், ஆண்டவருடைய ப்ரொவிஷன்ஸ் எப்பொழுதும், ஆண்டவருடைய நிறைவான எல்லா காரியங்களும் குறைவில்லாதபடி எல்லா காரியங்களும் நிறைவாக்குகிற தேவனாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருப்பாராக. எந்த விதமான குறைவுகள் வந்தாலும் அதை நிறைவாக்குகிற தேவன் அவருடைய சகல ஆசீர்வாதங்களையும் வைத்து உங்களை ஆசீர்வதிக்கவும், பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தினால அவர் ஒவ்வொரு நாள் ஆசீர்வதித்து ஏற்ற வேளைகளில் அவர் பிள்ளைகளை கட்டளையிட்டு ஏற்ற வேளைகளில் ஆச்சரியமாக நடத்தி தேவைகளை சந்தித்து ஒரு நாளும் குறைவில்லாதபடி ஒரு வீடு நிறைந்த வீடாக, நிறைவான வீடாக உங்களுடைய வீடு காணப்படும்படியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக
செய்வாராக. ஆமேன். பிலிப்பியர் 4:19 நான் படிக்கவில்லை, ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவருடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக உங்களை எப்பொழுதும் எல்லாவித ஐஸ்வர்யங்களினால நிரப்பி ஆசீர்வதித்து நடத்துவாராக. நம்ம கண்ணில் மூடி செபிப்போம். ஆண்டவர் இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கேட்ட இந்த வசனத்தின்படி, இந்த மெசேஜின்படி ஆண்டவர் நம்மை நடத்தி செல்லுகிற ஒரு கரத்தை ஒவ்வொரு நாளும் காணும்படியாக ஆண்டவர் செய்வாராக. இந்த வீட்டில் ஆண்டவருடைய சமாதானம் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும். இந்த வீட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும். ஒரு ஜெபத்தின் ஆவி, ஒரு துதிக்கிற ஆவியை ஆண்டவர் இந்த வீட்டின் மேலே கட்டளை இடுவாராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பின் கரம் இறங்கி இந்த குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக தவறான நபர்களோ தவறான காரியங்களோ எந்த காலத்திலையும் வராதபடி ஆண்டவரே நீரே பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உங்களுடைய ப்ரொவிஷன்ஸ் எப்பொழுதும் இருக்கட்டும். உங்களுடைய ஐஸ்வர்யம் எப்பொழுதும் இந்த வீட்டின் மேலே தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய கரம் எப்பொழுதும் இந்த வீட்டை நடத்தி செல்லட்டும்ப்பா. நாமத்தின் மகிமைக்கென்று ஆண்டவரே இந்த 2 குடும்பத்தையும் நீரே இணைத்து ஆச்சரியமாக வழி நடத்துகிறத ஒவ்வொரு நாளும் காணும்படியாக நீர் கிருபை செய்வீராங்க. இந்த இடத்திற்கு வந்திருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த குடும்பங்களும் அவர்களுடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே உடைய இரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் பெற்று நடக்கவும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, குடும்பத்தின் மேலே வருகிற ஆசீர்வாதங்களை பெற்று நடக்கவும் அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு எல்லா துதியும் கணத்தை செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல வார்த்தை கேட்டீங்க. இருவரும் நல்லா துதியுங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் குடும்பத்தின் நடுவே கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்பொழுதும் இவருடைய திருமணத்தை நடத்தி வைக்கும்படி நம்முடைய புதுவாழ்வு எதிர் சபையின் அப்போஸ்தலர், மிஷன் டைரக்டர் பாஸ்டர் ரெவரண்ட் ஆலன் ஜான் அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்கள் வந்து நடத்தி வைக்கும்போது கைகளை தட்டி பாஸ்டர் அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக ஸ்தாபிக்கப்பட தேவனாகிய கர்த்தர் குடும்பங்களை ஏற்படுத்துகிறார். ஸோ இன்றைக்கு நீங்கள் 2 பேரும் சும்மா கல்யாணம் இல்லை, கோயிங் டு டூ கிரேட் திங்ஸ் ஃபார் காட். உங்கள் மூலமாய் தேவனுடைய மகிமையான ராஜ்யம் வருவதாக. ஜெபம் பண்ணுறல்ல, அவர் ஃபாதர் ஜெபம் பண்ணுறல்ல, பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே உடைய ராஜ்யம் வருவதாக. நீங்கள் 2 பேரும் சொல்லணும். பிரக்னேஷ், ஷிபானி ஆகிய எங்கள் மூலமாய் உடைய ராஜ்யம் வருவதாக. அதுக்காக நீங்கள் நல்ல ஒரு செய்தியை கேட்டீர்கள். த கேரியர் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். டிஃபன் பாக்ஸில் ஸ்கூலுக்கு சாப்பாடு கொண்டு போகிற மாதிரி டெய்லி நீங்கள் ஒன்று கொண்டு போக போகிறீங்க. உங்கள் உடம்புல, பாடியில் கேரிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ரொம்ப முக்கியம். அதற்கு முக்கியமாக ஜெபம், வேத வாசிப்பு, ஒரு முன்னோர்கள் சொல்லக்கூடாது, உடைய பேரண்ட்ஸ் எல்லோரும் சாட்சியாக இருந்திருக்கிறார்கள். அது ஏற்கனவே பாஸ்டர் பென் சொன்னது போல் ஒரு டீமாக உட்காந்துருக்காங்க. எல்லோரும் ஜெபிக்கிற சபைக்காக, நல்ல ஆசீர்வாதங்களுக்காக, ஆபத்தான நேரத்தில் எல்லா நேரங்களையும் ரகசியமாய் ஜெபிக்கிற ஒரு டீம். கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஸோ அந்த டீம்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ அந்த லெகசி, அந்த ஆசீர்வாதம், ஜெப ஆவி உங்கள் குடும்பத்திலையும் பரவணும். ஆமேன். அப்படி கர்த்தர் செய்வாராக. பிரியமானவர்களே, ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய சுகம், ஐக்கியம், தெய்வ பக்தியுடைய சந்ததி போன்ற மேன்மையான காரியங்களுக்காக தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினார். பரிசுத்த தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினபடினாலே திருமணம் என்பது பரிசுத்த விவாகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்திலே ஹோலி மேட்ரிமனி என்று அழைக்கிறோம். எனவே ஒருவரும் இதை அற்பமாக எண்ணாதபடிக்கு மிகுந்த கனமுள்ளதாக கருத வேண்டும். ஏன் பரிசுத்தமானது, ஏன் கனமுள்ளது? உங்கள் 2 பேரை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். ஏற்கனவே சொல்லிட்டேன். வேதம் சொல்கிறது தேவ பக்தியுள்ள சந்ததி, காட்லி ஜென்ரேஷன். இப்படிப்பட்ட காரியத்திற்காக ஆண்டு உங்கள் 2 பேரையும் இணைக்க போகிறார். 2 பேரும் ப்ராமிஸ் பண்ண போகிறீங்க. வாழ்விலும் தாழ்விலும் சொல்லும்போது பாஸ்டர் ஆலன் சொல்கிறாரே, அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி உணர்ந்து சொல்ல வேண்டும். கர்த்தர் அதை கவனிக்கிறார். கர்த்தருடைய கிருபை உடைய தாங்கும். இவர் சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், பாஸ்டர்ஸ் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கிருபை இவளை தாங்கி வழிநடத்துவதாக. வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன். பிரக்னேஷ், ப்ரொனன்சியேஷன் ரைட் தானே? பிரக்னேஷ், ஷிபானி இருவரும் இணைக்கப்பட போகிறார்கள். இணைக்கப்படுவதிலே
தடை உண்டு, இணைக்கப்படக்கூடாது என்று உங்களில் யாரேனும் சொல்லக்கூடும். ஆனால் நீங்கள் அதை இப்பொழுதே சபைக்கு தெரிவிக்கலாம். தடைகள் ஒன்றும் இல்லாத நிலையிலே இனி ஒருவரும் ஒரு காலும் பிரகனேஷ், ஷிபானி இவளுக்கு விரோதமாக யாதொன்றையும் சொல்லக்கூடாது, எதையும் பேசக்கூடாது என்று உங்களை பார்த்து நான் கட்டளையிடுகிறேன். இருவரும் எழுந்து நில்லுங்கள். பிரகனேஷ் கவனியுங்கள். 2 பேரும் திருமணம் செய்வதில் தடை ஒன்றும் இல்லை என்று சபையார் அமைதி காத்து சம்மதத்தை தெரிவித்து விட்டார்கள். உங்களை பார்த்து கேட்டேன், பிரகனேஷ், ஷிபானியை திருமணம் செய்ய உங்களுக்கு தடை உண்டா? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. வெரி குட். ஷிபானி கவனிங்கள். பிரகனேஷை திருமணம் செய்ய தடை உண்டா? ஒன்றுமில்லை. பிரகனேஷ் நீங்கள் கவனியுங்கள். தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் ஷிபானி அவர்களுக்கு உண்மையான கணவனாய் இருப்பேன் என்று முழு உள்ளத்தோடு உங்கள் சம்மதத்தை தேவ சன்னிதானத்திலே இப்பொழுது தெரிவிக்கிறீர்களா? முழுமனதாக சம்மதிக்கிறேன். வெரி குட். கிட்ட வச்சுக்காங்க. ஷிபானி நீங்கள் கவனியுங்கள். தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் பிரகனேஷ் அவர்களுக்கு உண்மையான மனைவியாய் இருப்பேன் என்று முழு உள்ளத்தோடு உங்கள் சம்மதத்தை தேவ சன்னிதானத்திலே இப்பொழுது தெரிவிக்கிறீர்களா? கிட்ட தைரியமா சொல்லுங்க. சம்மதிக்கிறேன். கேட்ட கேள்விப்படியே சொல்லிட்டேன் ஃபுல்லாக முழு மனசோட. ஆமேன். நாம் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம். இப்பொழுதும் ஷிபானியை பிரகனேஷ் கையில் கரம் பிடித்து கொடுக்கிறது யார்? முன்னே வந்து மணமகளுடைய கரங்களை பிடித்து மணமகளுடைய கையில் கொடுக்கும்படியாய் கேட்டு. பிள்ளைகள் இவர்கள் சொல்லுகிற பிராமிஸ் வாக்குறுதியை கவனிக்கிற வேளையில் ஆண்டவருடைய கிருபை இவள் மீது இறங்கும்படிக்காக தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 2 பேரும் ஜெபத்தோடு சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கிட்ட வச்சுக்கோங்க. இங்கு கூடி வந்திருக்கிற யாவரும் சாட்சியாக இருக்க பிரகனேஷ் ஆகிய நான் ஷிபானி ஆகிய உன்னை இன்று முதல் என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உனது வலது கரத்தை பிடித்து எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுத்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி காப்பாற்றுவேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். 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 இங்கே கூடி வந்திருக்க யாவரும் சாட்சியாக இருக்க ஷிபானி ஆகிய நான் பிரகனேஷ் ஆகிய உங்களை இன்று முதல் என்னுடைய விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்துப்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் பணிவிடை செய்யவும் வாக்கு கொடுக்கிறேன். பிதா
குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். 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 சபையில் அனைவரும் எழுந்து நிற்கும்படியாக என்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றாக்கும் எங்கள் தேவனே, உமதாவியா ஒன்றாக்கும் உம் சரீரத்தே அங்கங்களா ஒன்றாக்கும் எம் ஜெபமே. Make them one, Lord. Make them one, Lord. By your Spirit, make them one, Lord. They are members of your body. Make them one, Lord. We pray. எல்லாரும் கையில உயர்த்தி இவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் பிரகன்சியும் மகளையும் நீர் இந்த திருமணத்தில் இணைத்ததுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கரம் இவளை இணைத்ததுக்காய் நன்றி தகப்பனே. இன்று இணைக்கப்பட்ட இல்லற வாழ்க்கையில் உம்முடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம், உன்னதத்தின் ஆசீர்வாதம் மட்டுமன்றி உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு ஏற்ற நாளிலே கர்ப்பத்தின் கனியை பெற்று உடைய வருகை மட்டும் பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆண்டவருடைய அனுக்கிரகம் இவர்கள் மேல் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆபிரகாமை சந்ததியாய் ஆசீர்வதித்த எங்கள் தெய்வம் இவர்களும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் வாழ்ந்து சபைக்கும் சமுதாயத்துக்கும் உப்பாய் வெளிச்சமாய் இருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். சபையார் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கரங்களை தட்டுவோம். முக்காடு எடுக்கப்படுகிறது. இப்பொழுதும் பிரகனேஷும் ஷிபானியும் உறுதி கடையாளமாக கரங்களை பிடித்து தேவ சன்னிதானத்திலே தன்னுடைய வாக்குறுதிகளை தெரிவித்தபடியினாலே இவர்கள் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவன் இணைத்த இவர்களை எந்த மனுஷனும் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தாமே தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தாமே தம்முடைய திருமுகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் அருளி செய்து உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமேன். ஆமேன். இப்பொழுதும் முதல் பரிசாக வேதத்தை அவர்கள் கொடுக்க போகிறார்கள். இந்த மோதிரத்தையும் மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, மனிதன் நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் உம்முடைய மனதில் இருக்கிறதெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்கிற ஒரு கணவராய் வாழ, ஆண்டவரே உம்முடைய வழிகளில் நடக்கிற மனைவியாய் வாழ இவர்கள் இருவருக்கும் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இவர்கள் மற்றவர்கள் இவர்களை காணும் பொழுது ஒரு தெய்வ பக்தி உள்ள ஆண்டவரே ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப, இவர்களும் தெய்வ பக்தி உள்ளவர்களாய் வாழ, இவருடைய பிள்ளைகளையும் தெய்வ பக்தி உள்ள சந்ததியாய் வளர்க்க, ஆண்டவரே இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க, உம்முடைய வழிகளில் நடக்க, மற்றவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்த, உப்பாய் வெளிச்சமாய் ஆண்டவரை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் இருக்க கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான பிரகணேஷ் தன்னுடைய மனைவிக்கு இந்த வேதத்தை கொடுக்கும் பொழுது சபையார் கரங்களை தட்டுவோம். இப்பொழுது ஷிபானி தன்னுடைய கணவர் பிரகணேஷுக்கு இந்த வேதத்தை கொடுப்பார்கள். சபையார் கரங்களை தட்டுவோம். மோதிரத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள். சபையார் கரங்களை தட்டுவோம். இப்பொழுது மணமகள் மணமகனுக்கு இந்த மோதிரத்தை அணிவிப்பார்கள். சபையார் கரங்களை தட்டுவோம்.
அவருடைய அன்பு கணவர் இந்த திருமங்கலத்தை அணிவிக்க நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை அணிவிக்கும் போது மகிமையான உம்முடைய பிரசன்னம் இவர்கள் வாழலாம் கூட இருந்து இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சபையார் கரங்களை தட்டுவோம். பாடலை பாடும்போது மணமக்கள் இருவரும் கரம் கோர்த்து திருமண பதிவேற்றில் கையெழுத்து கேட்கிறோம். மணமகள் ஷிபானிக்கும் மங்கள மணமகள் பிரகனசுக்கும் மங்கள மணமகள் ஷிபானிக்கும் மானுவேலக்கும் மகானுபாவர்க்கும் பக்தியுடன் புத்தி முக்தி யளித்திடும் நித்திய உனை துத்தியம் செய்திடும் சத்திய வேந்தர்கோ பக்தியுடன் புத்தி மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே. ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கரங்களை உயர்த்தி அருமையான பிள்ளைகளுக்கு நேராக ஆண்டவரே பிரக்னேஷ்காக சிவானிக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சித்தத்தின்படி நீர் உம்முடைய நினைவில் வைத்திருந்த அந்த பிரகாரமாக இந்த நாளிலே பரிசுத்தவான்கள் முன்னிலையிலும் இரு குடும்பத்தாருடைய சொந்த பந்தங்கள் முன்னிலும் தேவன் இணைத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினீர். கர்த்தாவை, இன்றைக்கு கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து தேவ ராஜ்யத்துக்கு உம்முடைய பிள்ளைகளின் நன்மையாய் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவருடைய தலைமுறை முழுவதும் தேவனை தொழுது கொள்ளவும் பணிந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை தாங்க. சபைக்கும் சமுதாயத்துக்கும் அநேக குடும்பங்களுக்கும் இந்த குடும்பத்தை சாட்சியாய் வைத்து நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்யம் ஐக்கியம் சமாதானம் சுகம் இன்று இல்லற வாழ்க்கையில் இணைக்கப்பட்டிருக்க பிரகனேஷோடும் சிபானியோடும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இவருடைய வரவேற்பு நிகழ்ச்சி இதே இடத்தில் நடைபெறும். ஆகையால் யாவரும் இருந்து மணமக்களை ஆசீர்வதித்து கடந்து செல்லும்படி அன்பாக கேட்கிறேன்.